அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ட்ரெயின் யுவர் பிரெயின் சேனல் மூலமாக அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம டைப் 2 நம்பர் கோடிங் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து டைப் 1 லெட்டர் கோடிங் பார்த்தோம். இப்போ டைப் 2ல் இருக்கிற நம்பர் கோடிங் கொஸ்டின் எப்படிலாம் கேட்பாங்கன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் ரெக்யூஸ்ட் இஸ் ரிட்டன் ஆஸ் S2R52EU அப்படி இருந்தால் தென் ஹவு வில் ACID பி ரிட்டன். அதாவது ரெக்யூஸ்ட்ன்ற வார்த்தையை எப்படி கோடட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி S2R52TU அப்படின்னு கோடர் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ACICD எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ACID ஓகேங்களா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரெக்வெஸ்ட்டை எப்படி கோடர் பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து இந்த ACID எப்படி எழுதலான்றதை பார்த்துப்போம். இப்போ பாருங்க, ரெக்வெஸ்ட் எப்படி எழுதுறோம் பாருங்க. REQUEST இந்த ரெக்வெஸ்ட்ன்ற வார்த்தையை அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து S2R5 சொல்லியிருக்காங்க. S2R52TUன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ இந்த லெட்டர் பிளேசிங் எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஆர் வந்து என்னவா மாறினா எஸ்ஸா மாறி இருக்கு. இ வந்து 2ஆ மாறி இருக்கு. Q வந்து ஆரா மாறி இருக்கு. U வந்து 5ஆ மாறி இருக்கு. E வந்து 2ஆ மாறி இருக்கு. S வந்து Tஆ மாறி இருக்கு. T வந்து Uஆ மாறி இருக்கு. ஓகேங்களா. இப்போ வந்து எப்படி பண்ணலாம்னு பாருங்க. இப்போ பாருங்க, ஆர் வந்து எஸ்ஸா மாறி இருக்குன்னா நம்ம இந்த எக்ஸாம்ல நான் சொல்லியிருப்பேன், ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இந்த செட்டப்ல நீங்க எழுதி வச்சுக்கணும் இந்த டைப்ல. ஓகேங்களா. அப்படி எழுதுனா தான் உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி ஆன்சர் போட முடியும். ஏன்னா கோடர் கொஸ்டின் கோடிங் டிகோடிங் வந்து நமக்கு வந்து 3 மார்க் கேட்பாங்க மினிமம். அதனால இதை கண்டிப்பா எழுதுறதுக்கு மறந்துடாதீங்க. இந்த டைப்ல எழுதுனா தான் நம்ம கோடிங் டிகோடிங்ல ஈஸியா எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் நம்ம அட்டன் பண்ண முடியும். இப்போ வந்து ஆர் வந்து எஸ்ஸா மாறி இருக்குன்னா ஆர் வந்து எஸ்ஸா மாறினா ஒரு இடம் தள்ளி போயிருக்கு, ஃபார்வர்ட்ல போயிருக்கு. அப்போ +1. அப்போ இது எப்படி போயிருக்குன்னா +1ல நம்மளுக்கு வந்து இது போயிருக்கு. இது +1 சொல்லிட்டு நம்ம போட்டுறோம். நெக்ஸ்ட் இ வந்து 2. இப்போ இ வந்து ஈயோட வேல்யூ வந்து ஆக்சுவலா வந்து இப்போ ABCD நம்பர் பார்க்கும்போது ஈயோட வேல்யூ வந்து 5. இப்போ 5 வரும், இங்க 2 கொடுத்துருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் பார்க்குறோம் என்னடா ஈயோட வேல்யூ 2 கொடுத்துருக்காங்களே. சரி, நெக்ஸ்ட் Q வந்து R. Q வந்து என்னவா மாறி இருக்குன்னா ஆரா மாறி ஒரு பிளேஸ். Q வந்து இங்க இருந்து அடுத்த பிளேஸ் ஃபார்வர்ட்ல போயிருக்கு, +1ன்னு போயிருக்கு. அப்புறம் பாரு யூயோட வேல்யூ 15 5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆக்சுவலா யூயோட வேல்யூ என்ன வருது அப்படின்னா யூயோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டா 21 வரணும். ரிவர்ஸ்ல பார்த்தா 6 வரணும். எந்த இதுவும் கொடுக்கல. அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா யூயோட வேல்யூ 5ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, யூயோட வேல்யூ 2ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்ஸோட வேல்யூ T சொல்லியிருக்காங்க. எஸ்க்கு அப்புறம் T வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிளேஸ் தள்ளி வருது ஃபார்வர்ட்ல. அப்ப எஸ் வந்து T வந்து +1 மாடல்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து T வந்து யூன்னு சொல்லியிருக்காங்க. T வந்து யூ வந்து ஃபார்வர்ட்ல போயிருக்கு, +1 மாடல் இருக்கு. இப்போ இந்த 6 S T இந்த Qலாம் வந்து +1ல வேரியேஷன் ஆயிருக்கு. ஆனா இந்த லெட்டர் பாருங்க, இ அதுக்கப்புறம் என்னன்னா யூ அப்புறம் இ இந்த எழுத்துக்கு வந்து நம்பர் வந்து ரிவர்ஸ்லயும் வரல, ஃபார்வர்ட்லயும் வரல. அப்போ நம்ம என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, அப்போ இந்த அதே மாதிரி தான் இந்த ஸ்டெப் எழுதணும். ACID நம்ம எழுதணும். இப்போ நம்ம EUE இந்த AEUலாம் வந்து நம்ம என்ன யோசிக்கணும்னா AEIO வொவல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கிலீஷ்ல லெட்டர்ல வந்து வொவல்ஸ் வந்து AEIOU. அப்போ AEIOU இது வந்து வொவல்ஸ். இதுக்கு பிளேஸ் பாருங்க 1 2 3 4 5. இப்போ ஈயோட நம்பர் பாருங்க, பிளே வவல்ஸ்ல ஈயோட எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு 2. அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க, ஈ வந்து 2 அப்படின்னு சொல்லி இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து யூயோட 5 சொல்லியிருக்காங்க. இப்போ யூயோட பிளேஸ் பாருங்க, யூயோட பிளேஸ் வந்து 5. அப்போ வவல்ஸோட பிளேஸ் நம்பர் தான் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்காக தான், ஏன்னா நம்பர் கோடிங் இது, அதான் நம்பர் வச்சு கேட்டிருக்காங்க. இப்போ இதே அப்போ நம்ம என்ன பண்ணோம், லெட்டர்ல வந்தா +1 போடணும், வவல்ஸ்ல வந்தா அதோட பிளேஸ்னாவோ அதை எடுத்து எழுதணும். அது மாதிரி தான் ஆன்சர் கொண்டு வரணும். அந்த ஐடென்டிஃபை நம்ம வந்துடணும். இப்போ ACICD போட போறோம். இப்போ பாருங்க, இதே மெத்தட்ல திரும்ப சொல்றேன். லெட்டர்ல வந்தா +1 போடணும், AEIO வவல்ஸ் வந்தா அதோட பிளேஸ் எடுத்து போடணும். அப்ப கேட்டிருக்க கொஸ்டின் ACID கேட்டிருக்காங்க. அப்ப ACID. இப்போ பாருங்க எப்படி எழுத போற மாதிரி ACID. இப்போ வந்து A வந்து வவல்ஸ். ஓகேங்களா. AEIO வவல்ஸ் அதோட பிளேஸ் என்ன வருது 1, அதனால 1ன்னு போடுறோம். நெக்ஸ்ட் வந்து சி வந்து வவல்ஸா, AEIO தான் வவல்ஸ். அப்ப சி வந்து வவல்ஸ் கிடையாது, அது சாதாரண லெட்டர். அப்ப லெட்டர்ல வந்து நம்ம என்ன பண்ணோம், +1ல போடணும். சிக்கு அப்புறம் என்ன வரும், டி வரும். அப்ப டின்றத போடுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஐன்ற எழுத்து கொடுத்துருக்காங்க. ஐ வந்து வவல்ஸ் AEIOU. ஐயோட பிளேஸ்னா அது 3, அப்ப 3ன்றத போடுறோம். நெக்ஸ்ட் பாருங்க, டி இருக்கு. டி வந்து வவல்ஸ் கிடையாது. அப்ப அதோட பிளேஸ் அது வவல்ஸ் இல்ல, நம்ம என்ன பண்ணணும், வேற அத்த +1ல போடணும். ஏன்னா லெட்டர் வந்தா அத்த +1ல போடணும். அப்ப டியோட அத்த லெட்டர் அது இ. அப்ப ஈன்னு போடுறோம். அப்போ இதோட ஆன்சர் பாருங்க 1D 3E. ஓகேங்களா. இப்போ செகண்ட் சம் போவோம். இப்போ செகண்ட் கொஸ்டின், DEAL இந்த லெட்டரை எப்படி சொல்லிருக்காங்கன்னா 4
5 1 12 அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தா LADY லேடி அந்த லெட்டரோட நம்பர் கோடிங் என்ன வரும்? நம்ம வந்து டைப் 2ல நம்பர் கோடிங் பார்த்துருக்கோம். நம்பர் வைஸ் தான் சம் கேட்டால் அது நம்பர் கோடிங். அதாவது நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது வந்து நம்ம கரெக்டாக வந்து லெட்டர் கோடிங் லெட்டரில் கொடுத்துருந்தாங்க. இது வந்து நம்பரில் கேட்டிருக்காங்க நம்பர் கோடிங். இப்போ வந்து இந்த எழுத்துக்கு இது கொடுத்துருக்காங்கன்னா இது நம்ம நான் பார்க்குறோம். இப்போ டி அப்படின்றதுக்கு வந்து டைரக்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4ன்னு சொல்லியிருக்காங்க. D4 டியோட பிளேஸ்னாது 4 தான். அப்போ டைரக்டாக சொல்லியிருக்காங்க. அதாவது ரிவர்ஸில் வரல. இசட்டோட வேல்யூ இந்த மாதிரி இசட்டோட வேல்யூ 1 ரிவர்ஸில் வரல. ஃபார்வர்ட் கரெக்டாக வருது. A1 B2 C3 D4 அப்படியே டைரக்டா வந்து அதோட லெட்டருக்கு அது 26 எழுத்தும் 26 நம்பர் கரெக்டா பிளேஸ்ல வருது. அப்போ டியோட வேல்யூ 4 சொல்லிருக்காங்க. ஈயோட வேல்யூ என்ன சொல்லிருக்காங்க 5. அதுக்கு அடுத்தது ஏவோட வேல்யூ 1, எல்லோட வேல்யூ 12 டைரக்டா சொல்லிருக்காங்க. அப்போ நம்ம லேடின்ற எழுத்தை நம்ம எப்படி எழுதலாம்? இது வந்து டைரக்டா கோடிங்ல டைரக்ட் கோடிங் மாதிரி டைரக்ட் நம்பர் கோடிங் மாதிரி. ஆக்சுவலா அந்த லெட்டருக்கு ஏற்ற நம்பரை ஃபார்வர்ட்ல கரெக்டா கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லோட வேல்யூவை நம்ம என்ன எழுதலாம்? எல்லுக்கு பாருங்க எல்லோட வேல்யூ என்னது 12 ஃபார்வர்ட்ல 12. அப்போ 12ன்னு போடலாம். நெக்ஸ்ட் ஏக்கு என்ன சொல்லலாம் 1. அப்புறம் டியோட வேல்யூ வந்து 4. நெக்ஸ்ட் ஒய்யோட வேல்யூ பாருங்க ஒய்யோட வேல்யூ வந்து கரெக்டா 25. அப்போ ஆன்சர் வந்து 12 1 4 25. அவ்வளோதான். இது டைரக்ட் நம்பர் கோடிங். ஈஸியா அந்த லெட்டர் அவங்க கொடுத்துருக்காங்க. அது அப்படியே நம்ம நம்பருக்கு ஏற்ற மாதிரி அப்படியே சொல்லிடும். ஓகேங்களா? இப்போ மூணாவது கொஸ்டின். இஃப் A = 2, M = 26, Z = 52, தென் BET அப்படின்னா BET-யோட வேல்யூனா? கொஸ்டின்ஸ் பாருங்க இப்படிதான் இருக்கு. ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம பார்த்த மூணாவது சம்ல ஃபர்ஸ்ட் சம் வேற மாதிரி, செகண்ட் சம் வேற மாதிரி, மூணாவது சம் பாருங்க. ஏவோட வேல்யூ 2, எம்மோட வேல்யூ 26, இசட் வேல்யூ 52, தென் BET. இது வந்து கோடிங் டி கோடிங்ல நம்பர்ல கேட்டதா நம்பர் கோடிங் டைப் இது. ஓகேங்களா? இப்போ வந்து A = 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ A = ஆக்சுவலா ஏவோட வேல்யூ என்ன வந்திருக்கணும்? 1 வந்திருக்கணும், இல்லை 26 வந்திருக்கணும். கரெக்டான டைரக்ஷன் டைரக்ட் மெத்தட் டைரக்ட்ல இருந்தா ஏவோட வேல்யூ 1 வந்திருக்கணும். இல்ல ரிவர்ஸா சொல்றாங்கன்னா ஏவோட வேல்யூ 26 சொல்லிருக்கோம். அப்படிலாம் சொல்லாம வெறும் 2 சொல்லிருக்காங்க. ஏவோட வேல்யூ ஆக்சுவலா 1 தான் வந்திருக்கணும், ஆனா 2 சொல்லிருக்காங்க. அதே மாதிரி பாருங்க எம்மோட வேல்யூ வந்து ஆக்சுவலா என்ன வந்திருக்குன்னா நம்மளுக்கு வந்து டைரக்ட்ல இருந்தா 13 வந்திருக்கணும், இன்டைரக்ட்ல இருந்தா 14 வந்திருக்கணும். எதுவுமே இல்லாம அவங்க என்ன சொல்லி 26 சொல்லிருக்காங்க. அப்ப எம்மோட வேல்யூ என்ன சொல்லிருக்காங்கன்னா 26 சொல்லிருக்காங்க. அதே மாதிரி பாருங்க இசட்டோட வேல்யூ வந்து 26, அதாவது இசட்டோட வேல்யூ வந்து 26 சொல்லியிருக்கணும். ஆனா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா 52 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரிவர்ஸ்லயும் கிடையாது, ஃபார்வர்ட்லயும் கிடையாது அவங்க சொல்லியிருக்குது. இப்போ வந்து ஏவோட வேல்யூ 2, எம்மோட 26, இசோட வேல்யூ 52. ஆக்சுவலா என்ன வேல்யூ வந்துருக்குன்னா 1 தான் வந்திருக்கணும் ஏக்கு கரெக்ட் பிளேஸ். எம்முக்கு வந்து ஆக்சுவலா என்ன பிளேஸ் வந்திருக்கணும் 13 தான் வந்திருக்கணும். நெக்ஸ்ட் இசட்டுக்கு ஆக்சுவலா என்ன வந்திருக்கணும் 26 தான் வந்திருக்கணும் டைரக்ட் வேல்யூவா இருந்தா. ரிவர்ஸ்ல வந்தா மாறி மாறி வந்திருக்கணும், அப்படியே வரல. அப்போ ஆனா ஏவோட வேல்யூ 1 வந்திருக்கணும், அவங்க 2 கொடுத்துருக்காங்கன்னா நம்ம என்ன பண்றோம் 2ஆல மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்றோம். 2ஆல மல்டிப்ளை பண்ணி கரெக்டா வருதா? அப்போ 1 2 2 கரெக்டா வருது. இதையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க 13 2 26 கரெக்டா வருது. நெக்ஸ்ட் இதையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க 26 2 52. அப்போ இந்த வேல்யூ லெட்டரோட வேல்யூ அவங்களே 2ஆல மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெப்ல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா BET-யோட வேல்யூனா அதே மாதிரி போடுங்க, இந்த மெத்தடை பயன்படுத்தி இந்த கோடிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதே மெத்தட்ல நம்ம என்ன பண்றோம் BET வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். இப்ப பாருங்க BET இதோட வேல்யூ எப்படி போற பாருங்க. ஆக்சுவல் வேல்யூ ஃபர்ஸ்ட் எழுதிங்க, அப்புறம் 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்க. மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன டோட்டல் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ வந்து BET-யோட டோட்டல் வேல்யூ தெரிஞ்சிடும். இப்போ B-யோட ஆக்சுவல் வேல்யூ என்னது 2, E-யோட ஆக்சுவல் வேல்யூ என்னது 5, T-யோட ஆக்சுவல் வேல்யூ என்னது 20. இப்போ ஆக்சுவல் வேல்யூ போட்டோம், ஆனா ஆக்சுவல் வேல்யூ வச்சு இவங்க கொடுக்கல, அவங்க வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சரும் 2ஆல மல்டிப்ளை பண்ணி தான் வரணும். இப்போ அதனால இதை 2ஆல மல்டிப்ளை பண்றோம். 2ஆல மல்டிப்ளை பண்ண 4, இதையும் 2ஆல மல்டிப்ளை பண்றோம் 2 10. இப்போ இதையும் 2ஆல மல்டிப்ளை பண்றோம் 40. அப்போ BET மொத்த வேல்யூ தனித்தனி வேல்யூ கேட்கல, BET டோட்டல் வேல்யூ கேட்கறாங்க. அப்போ என்ன பண்றோம் எல்லாத்தையும் ஆட் பண்றோம். 4 10 14, 14 40 54. அப்போ BET-ஓட வேல்யூ வந்து டோட்டல் வேல்யூ 54. ஆப்ஷன்ல 54 ஒரு ஆப்ஷன் இருக்கும். கரெக்டாக நம்ம போட்டு பார்த்தா டக்குன்னு ஈஸியாக ஆன்சர் சொல்லிடலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்த சம் பாருங்க, 4வது சம். இஃப் A = 26, ஏவோட வேல்யூ வந்து 26ன்னு சொல்லியிருக்காங்க. SUN சன் அதோட வேல்யூ வந்து 27ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தா கேட் அதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க A = 26 அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து ஏவோட வேல்யூ ஆக்சுவலா வந்து 1 தான் வந்திருக்கணும். ஆனா எடுத்த உடனே 26 சொல்லிருக்காங்கன்னா அப்ப ரிவர்ஸ் மாடல். அப்ப லெட்டரோட இது பிளேஸ் வந்து ரிவர்ஸ்ல வரும். அதாவது இப்படி இருந்து இங்க இசட் வந்து 1ல தொடங்குது. இந்த ஐடியால யோசிக்கணும். நம்ம ஏவோட லெட்டர் பார்க்கும்போதே 26 சொல்லும் போது நீங்க என்ன பண்ணலாம், இது ரிவர்ஸ் மாடல் சொல்லி ஐடியாக்கு வந்துடணும். அப்ப நம்ம லெட்டர்லாம் வந்து எல்லா லெட்டரும் ஈக்குவல் வந்து ரிவர்ஸா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு அப்புறம் கேட்டோட வேல்யூ பார்ப்போம். A = 26 ஒன்று சொல்லியிருக்காங்க. சன்ன்றது 27 வருதான் பார்ப்போம், ரிவர்ஸ்ல போட்டு போவோம். ஏன்னா ரிவர்ஸ் மாடல் ஏன்றது A = 26 ரிவர்ஸ்ல வந்தது. இப்ப சன்ன்றது 27 வருதான் நம்ம பார்ப்போம். SUN. இப்ப பாருங்க ரிவர்ஸ்ல எடுத்துக்கிறோம். S ஓட
இந்த பக்கம் பார்க்கணும் ரிவர்ஸ்னா Z1 தொடங்குற மாதிரி Z1 Y2 X3 4 5 6 7 8. அப்ப S ஓட வேல்யூ என்னதுன்னா 8. அப்ப இங்க 8ன்னு போடுறோம் ரிவர்ஸ்ல. ஆக்சுவலா வந்து S ஓட வேல்யூ வேற, ஓகேங்களா 19. ஆனா ரிவர்ஸ்ல வரும்போது நம்ம ரிவர்ஸ்ல வந்து S ஓட வேல்யூ வந்து 8. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க U ஓட வேல்யூ பாருங்க, அதே ரிவர்ஸ்ல பாருங்க 1 2 3 4 5 6. U வந்து 6. அப்ப ரிவர்ஸ் வேல்யூ வந்து 6. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க என்னோட வேல்யூ பாருங்க, என்னோட வேல்யூ வந்து ரிவர்ஸ்ல பாருங்க என்ன வருது பாருங்க, என்னோட ரிவர்ஸ் வந்து இங்க தான் முடியும் 13, அப்புறம் தான் அந்த பக்கம் போகுது. அப்ப என்னோட வேல்யூ 13. இப்போ நம்ம என்ன பண்றோம், கூட்டி பாக்குறோம். 8 6 14, 14 13 கூட்டினா 27. அப்போ வந்து அவங்க வந்து மொத்தம் ஃபுல்லாவே வந்து ரிவர்ஸ் மாடலை கொடுத்துருக்காங்க. ஏவோட இது கொடுத்துட்டு அதை செக் பண்ணுறதுக்காக சன் வந்து 21 சொல்லிருக்காங்க, அதையும் செக் பண்ணி பார்த்தா ரிவர்ஸ்ல கரெக்டா இருக்கு. அப்படி இதே மெத்தட்ல நீ வந்து கேட்ன்றதை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ கேட் இதே ரிவர்ஸ்ல பாருங்க, சியோட வேல்யூ ஆக்சுவலா ரிவர்ஸ்ல என்ன வருதுன்னு பாருங்க. ரிவர்ஸ்னா இப்படி வரணும், இசட் வந்து 1 இப்படியே போகும்போது நம்ம சியோட வேல்யூ தான் கொடுத்துருக்கோம் 24, சியோட வேல்யூ 24, ஏவோட வேல்யூ என்னது 26. இங்கேயும் கொடுத்துருக்காங்க, இங்கே ரிவர்ஸ்ல வந்து கடைசி லெட்டர் வந்து ரிவர்ஸ்ல வரும்போது 26. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க டி ரிவர்ஸ்ல பார்க்கணும். ரிவர்ஸ்ல பார்க்கும்போது டியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து 7. அப்போ வந்து டோட்டல் பண்ணுங்க 24 26 50, 57 கூட்டினா 57. ஓகேங்களா. இந்த டைப் கரெக்டாக எழுதிட்டு கூட சில பேர் இந்த சம்ல தப்பு பண்ணுவாங்க. ஏன்னா அவசரத்தில் ரிவர்ஸ் எதுன்னு சொல்லிட்டு இந்த நம்பர் எடுத்து எழுதிடுவாங்க. அதனால ஒரு மார்க் கரெக்டாக வரணும்னா நீங்க வந்து கரெக்டான இது எழுதிட்டு அப்புறம் கரெக்டாக அந்த நம்பர் ரிவர்ஸ் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதி ஆன்சர் நம்ம போடலாம். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் 5வது கொஸ்டின் பாருங்க. BAT bat equal to 23 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. cat equal to 24 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பால் BALL அதோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்து 4 சம்லையும் ஒரு வித்தியாசம் பார்த்துட்டு இருக்கோம். இது 5வது சம், அதோட டிஃப்ரெண்ட் டைப். ஈஸி தான் நம்பர் கோடிங் போது எந்தெந்த டைப்ல கேட்பாங்கிறத நம்ம பார்த்துருவோம். எந்த டைப் கேட்டால் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ BAT equal to 23 கொடுத்துருக்காங்க. நம்ம யோசிக்கணும் அது ஃபர்ஸ்ட் டைரக்ட் வேல்யூல இருக்கா அப்படின்றத பத்தி யோசிக்கணும். டைரக்ட் வேல்யூவா அந்த லெட்டருக்கு டைரக்டா கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் அந்த நம்பரை போடுவோம். ஃபர்ஸ்ட் பி. இப்போ பின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பியோட ஆக்சுவல் கோடு நம்பர் கோடுனாது பிக்கு என்ன வரும் 2 அப்படின்னு போட்டு பார்க்குறோம். ஏவோட கோடுனாது ஆக்சுவல் கோடு 1 அப்படின்னு போட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் டியோட ஆக்சுவல் கோடுனாது ஃபார்வர்ட்லேயே வரணும், ரிவர்ஸ் கிடையாது. ஏ 1ன்றதால அந்த ஃபார்வர்டில். அப்போ டியோட வந்து 20. அப்போ இதெல்லாம் கூட்டி பாருங்க, 2 1 கூட்டினா 3, 20 3 கூட்டினா 23. அப்போ டைரெக்டாக 23 கரெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம். சிஏடி. இப்போ சிஏடி இதையும் பாருங்க. இப்போ சியோட வேல்யூ டைரக்ட் கோடுனாது 3, அது கரெக்டாக போடுறோம். ஏவோட வேல்யூ டைரக்ட் கோடுனாது 1, டியோட டைரக்ட் கோடுனாது 20. இங்க நான் ஒன்றும் புதுசாக நம்பர் சொல்ல, இங்க இருந்தா பார்த்து எழுதுறேன் நான். அதனால தான் நீங்க பேப்பர்ல எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் இது இந்த டைப் மாதிரி எழுதி வச்சா ஈஸியா போட்டுடலாம். எதுவும் மனப்பாடம் பண்ணி கொண்டு போக முடியாது. டைரக்ட் இது ஈஸி. ஏல இருந்து இசட்குள்ள நம்பர் எழுதிட்டு அப்படியே ஃபார்வர்ட் எழுதிட்டு ரிவர்ஸ் எழுதுனா ஈஸியா அந்த நம்பர் ரிவர்ஸ்ல வந்தாலும் போட்டுடலாம், ஃபார்வர்ட்ல வந்தாலும் போட்டுடலாம். இப்போ இதை கூட்டி பாருங்க. 3 1 கூட்டினா 4, 4 கூட்டினா 24. அப்போ கரெக்டா இருக்கு. அப்போ டைரக்ட் அந்த லெட்டர்லயே கொடுத்து கேட்டிருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிருக்கோம், வேற எதுவும் கிடையாது. அப்போ இதே பேஸ்ல நம்ம என்ன பண்றோம், BALL எழுதி ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். BALLL. இப்போ பாருங்க பியோட ஆக்சுவல் நம்பர் என்னது 2, அப்படியே போடுங்க. ஏன்னா ஆக்சுவல் தான், ரிவர்ஸ் எதுவும் கொடுக்கல. ஏவோட ஆக்சுவல் நம்பர் என்னது 1, எல்லோட ஆக்சுவல் நம்பர் என்னது இங்க பார்க்கணும். எல்லோட ஆக்சுவல் நம்பர் வந்து 12. ஓகேங்களா. அகைன் எல்லோட ஆக்சுவல் நம்பர் என்னது 12. இப்போ என்ன பண்றோம், அந்த ஆக்சுவல் நம்பர் எழுதிட்டோம். இப்போ கூட்டணும். இப்போ 2 1 கூட்டினா 3, இந்த 12 2 கூட்டினா 24 வந்துருக்கும். அப்போ 25 25 2 கூட்டினா 27. அப்போ ஆன்சர் வந்து 27. ஓகேங்களா. இப்போ 6வது சம் பாருங்க. GO இதோட வேல்யூ என்ன சொல்லிருக்கேன்னா 32. ஷியோட வேல்யூ வந்து 49. அப்படின்னா சம் SOME இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, நம்ம டைரக்ட்ல லெட்டருக்கு நம்பரிங் கொடுத்துருக்காங்களா இன்டைரக்டா கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ GO இந்த மாதிரி கொஸ்டின் அடிக்கடி நம்பர் கோடியில கேட்குற கொஸ்டின் ரொம்ப ஈஸி. ஏதோ சம் ஏதோ சொல்லிட்டு விட்டு வந்துடக்கூடாது. ஓகே. இதுக்கப்புறம் இப்போ வந்து GO அப்படின்னும் போது இதோட லெட்டர் அந்தந்த லெட்டர் போட்டால் ஆட் பண்ணா என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்றோம், ஸ்ட்ரைட்டா போடுற மாதிரி GO இதோட ஆக்சுவல் ஃபார்வர்ட்ல போட்டு போடுறோம். ஜியோட ஆக்சுவலா நம்ம நம்பர் என்ன பிளேஸ்ல வருது 7 அப்படின்றத போடுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து ஓவோட ஆக்சுவலா வர்றது, இது ஃபார்வர்ட்ல வர்றது வந்து ஓவுக்கு என்ன வரும், ஆக்சுவலா இப்படி வரும்போது ஓவோட நம்பர் என்ன வரும், நமக்கு 15ன்னு வரும். இப்போ இது ரெண்டையும் போட்டு ஆட் பண்ணி பார்க்குறோம். ஆட் பண்ணா நம்மளால 22 வருது. ஆனா ஆக்சுவலா 32 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன பண்றோம், இது டேலியாவில் வந்து நம்ம என்ன பண்ண அதுக்கடுத்த ஸ்டெப் ரிவர்ஸ்ல நம்பர் போட்டா வருதான்றதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அந்த மாடலுக்கு ரிவர்ஸ்ல கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ரிவர்ஸ்ல கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு எப்படி நம்ம பார்க்கலாம்னா, இப்போ பாருங்க ஜி. இப்போ ஜியோட வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது ஜியோட ரிவர்ஸ் வேல்யூ என்னன்னு பாருங்க. இங்க ரிவர்ஸ்னா இங்க இசட் வந்து 1 தொடங்குற மாதிரி. ஓகேங்களா. இப்போ இப்படியே வரும்போது 1 to 13 14 15 16 இப்போ ஜியோட ரிவர்ஸ் வேல்யூ என்ன வரும்னா 20. அப்போ இங்க 20ன்றதை போடுறோம். ஓகேங்களா.
நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது ஓ. ஓவோட ரிவர்ஸ் வேல்யூ பாருங்க. ஓவோட ரிவர்ஸ் வேல்யூ என்ன வருதுன்னா அப்படி இங்கிருந்து ரிவர்ஸ் வேல்யூனா இசட் ஒரு 26ல இருந்து தொடங்கணும். இப்படி தொடங்கும் போது சாரி இசட் வேல்யூ வந்து 1ல இருந்து தொடங்கும் போது அப்படியே ஓவோட ரிவர்ஸ் வேல்யூ வந்து 12. அப்ப இந்த 12 போடுறோம். இப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாக்குறோம். 32 கரெக்டா வருது. அப்ப ரிவர்ஸ்ல லெட்டரோட நம்பர் குத்தி ஆட் பண்ணி போட்டிருக்காங்க அந்த கான்செப்ட். அதே மாதிரி இது ரிவர்ஸ்ல இது இருக்கான்னு பார்ப்போம். SHE இருக்கான்னு பார்ப்போம். இப்ப SHE அதை போட்டோம். ரிவர்ஸ் வேல்யூ பாருங்க. இப்ப ரிவர்ஸ்ல பார்க்கும்போது எஸ்ஸோட ரிவர்ஸ் வேல்யூ ரிவர்ஸ்னா இசட் 1 தொடங்குற மாதிரி எஸ்ஸோட ரிவர்ஸ் வேல்யூ பாருங்க. அப்படியே பார்க்கும்போது 8 அதை போடுறோம். நெக்ஸ்ட் எச்சோட ரிவர்ஸ் வேல்யூ பாருங்க. இப்படியே போயிட்டு எச் இருக்கிற பக்கம் ரிவர்ஸ் வேல்யூனா வருது 19 அதை போடுறோம். நெக்ஸ்ட் ஈயோட ரிவர்ஸ் வேல்யூ அதே மாதிரி இப்படி போட்டு அப்படியே வந்து நம்ம என்ன பண்றோம் ஈயோட ரிவர்ஸ் வேல்யூ வந்து 22 இதையும் போட்டு அதோட ரிவர்ஸ் வேல்யூட நம்பர். இப்போ வந்து இதை ஆட் பண்ணி பாருங்க. இப்போ 19 8 27 27 22 கூட்டினா 49. ஓகே, அப்ப இது கரெக்டா இருக்கு. அப்ப ரிவர்ஸ்ல இருக்கு இந்த கொஸ்டின். அப்போ நம்ம கேட்ட கொஸ்டின் ரிவர்ஸ்ல தான் போடணும். பாருங்க SOME இதை நம்ம என்ன பண்ண போறோம் ரிவர்ஸ்ல போட போறோம். ஓகேங்களா? இப்போ எஸ்ஸோட ரிவர்ஸ் வேல்யூ என்னது? இப்படியே பார்க்கும்போது இசட் 1ல தொடங்கும் போது எஸ்ஸோட என்ன வருதுன்னா 8 அதை போடுறோம். அதே மாதிரி ஓவோட ரிவர்ஸ் வேல்யூ என்னது? 12 அதை போடுறோம். நெக்ஸ்ட் எம்மோட ரிவர்ஸ் வேல்யூ பாருங்க. இப்படியே போகும்போது இப்படி மேலே போகும் எம்மோட ரிவர்ஸ் வேல்யூ வந்து 14. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஈயோட ரிவர்ஸ் வேல்யூ பாருங்க. இப்படியே போகும்போது அது ரிவர்ஸ் வேல்யூ வந்து 22. இப்போ என்ன பண்ணணும் இதை அப்படியே ஆட் பண்ணி போடணும். இப்போ இதில் கூட்டி பாருங்க. 12 8 கூட்டினா 20 20 14 34 34 22 கூட்டினா 56. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பாருங்க அப்பப்போ கேட்கக்கூடிய கொஸ்டின் இது ரிவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. நம்ம செக் பண்ணிட்டு ஆன்சரையும் அதே மாதிரி போடுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 7வது கொஸ்டின். இஃப் AT = 20 BAT = 40 அப்படி இருந்தா CAT அதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க ATயோட வேல்யூ 20 சொல்லிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் நம்பர் பிளேஸ்ல நம்ம போட்டு எவ்வளவு வருதுன்றதை நம்ம கூட்டி பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து ஏவோட வேல்யூ ஆக்சுவல் நம்பர் என்னது? டைரக்ஷன்ல கரெக்டான டைரக்ஷன் பிளேஸா இருந்தா ஏவோட வேல்யூ 1. டியோட வேல்யூ என்னது? டைரக்ட் பிளேஸா இருந்தா 20. அப்ப நம்ம வந்து 20 போட்டு பாக்குறோம். இப்போ நம்ம என்ன பண்றோம் இது ரெண்டு கூட்டுறோம். கூட்டினா நம்மளுக்கு ஆக்சுவலா என்ன வருதுன்னா 21 வருது. ஆனா ஏடியோட வேல்யூ என்ன குத்துறாங்க? 20 குத்துருக்காங்க. அப்ப இது கூட்டல என்ன பண்ணிருக்காங்க? மல்டிப்ளை பண்ணிருக்காங்க ரெண்டுத்தையும். இப்போ ஓர் 20 20 அப்படின்னு பண்ணிருக்காங்க. நம்ம அடிமை பண்ணிடுறோம். இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது செக் பண்ணிப்போம். BAT செக் பண்ணிப்போம். BAT இது நம்ம அதே மாதிரி போட்டு செக் பண்றோம். பியோட வேல்யூ ஆக்சுவல் வேல்யூ என்னது? 2. ஏவோட வேல்யூ ஆக்சுவல் வேல்யூ வந்து 1. ஆக்சுவல் வேல்யூ மீன்ஸ் டைரக்டா அதோட பிளேஸ் ரிவர்ஸ்ல கிடையாதுன்னு சொல்ல வருது. நெக்ஸ்ட் டியோட நம்பர் என்னது? பிளேஸ் என்னது? 20. இப்போ நம்ம என்ன பண்றோம் இது அதை இங்க மல்டிப்ளை பண்ணதுனால இது சப்போஸ் கூட்டினா 23 வந்துரும். 40 இங்க மல்டிப்ளை பண்ணிருக்கலாம். அதே மாதிரி இதே மல்டிப்ளை பண்ணுங்க. 2 1 2 அதே 2 வந்து 20ஆல மல்டிப்ளை பண்ணா 40 அப்படின்றது தெரிஞ்சிச்சு. அப்போ இப்போ வந்து நம்பர்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. அப்போ CAT வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணி போடலாம். CAT இப்போ சியோட ஆக்சுவல் வேல்யூ என்னது? சியோட ஆக்சுவல் வேல்யூ வந்து 3 இன்ட்டு ஏவோட ஆக்சுவல் வேல்யூ என்னது? 1. டியோட ஆக்சுவல் வேல்யூ என்னது? 20. இப்போ நம்ம என்ன பண்றோம்? 3க்கு மல்டிப்ளை பண்ணி போறோம். 3 1 3 3 20 எவ்வளவு? 60. அப்ப ஆன்சர் வந்து 60. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். DEAR பாருங்க நம்மளுக்கு வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து DER இது வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா 12215 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தா HIGH அப்படின்னா என்ன சொல்லிருக்காங்கன்னா 5645 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தா HEEL எவ்வளவுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த DEER பார்த்தீங்களா இதோட ஆக்சுவல் நம்பர் என்ன வருதுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் ஒரு மாடல்ல இருக்கு. இப்போ DER அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலா டியோட பிளேஸ் என்னது? 4. டைரக்ட் கொஸ்டின் பார்க்கும்போது 4. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஈயோட பிளேஸ் என்னது? 5. நெக்ஸ்ட் அதுக்கு அதே ஈயோட பொசிஷன் என்னது? 5. நெக்ஸ்ட் ஆரோட பொசிஷன் என்ன வருது பாருங்க. ஃபார்வர்ட்ல பார்க்கும்போது ஆரோட பொசிஷன் பாருங்க. ஃபார்வர்ட்ல பார்க்கும்போது ஆரோட பொசிஷன் வந்து நமக்கு என்ன வருதுன்னா கரெக்டான வேல்யூ வந்து 18. அப்போ ஆரோட வேல்யூ 18. இப்போ ஆக்சுவல் பொசிஷனை பார்க்குறோம். 4 5 5 18. ஆனா டியோட வேல்யூ வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா 1 2 2 15 கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன இது என்ன விஷயம்? நம்ம ரிவர்ஸ்ல பார்த்தாலும் வராது. இப்ப ரிவர்ஸ்ல பார்க்கும்போது டியோட வேல்யூ என்ன வரும்? அப்படியே போகும்போது டியோட வேல்யூ வந்து 23 வந்துருக்கணும். அதுவும் டேலி ஆகல. இப்ப இப்படி கொடுக்கும்போது டைரக்டான டேலி ஆகல. ரிவர்ஸ் மெத்தட்ல டேலி ஆகும் போது அப்ப ஏதோ ஒன்று மைனஸ் பண்ணிருக்காங்க. ஏதோ நம்பரை வந்து சீரிஸ்ல மைனஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது நம்ம லெட்டர் கோடிங்ல பார்த்தோம் பாத்தீங்களா? அதே மாதிரி இது யோசிக்கணும். அப்ப ஏதோ ஒன்று மைனஸ் பண்ணிருக்காங்கன்னா அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஆக்சுவலா என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் எழுதிங்க. 1 2 2 1 5 இதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்ப இதுக்குள்ள 4க்கும் 1க்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. 4க்கும் 1க்கு வித்தியாசம் எவ்வளவு? 3. அதாவது -3 4ல இருந்து 3 கழிச்சா 1 வந்திருக்கு. அதே மாதிரி 5ல இருந்து இதே 3 கழிச்சு பாருங்க 2 வரும். அகைன் 5ல இருந்து இதே 2 கழிச்சு 3 கழிச்சு பாருங்க 2 வரும்.
18ல இருந்து 3 கழிச்சு பாருங்க 15 வரும். அப்ப நம்மளுக்கு இந்த நம்பர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஆக்சுவல் நம்பர்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 3 ஈவனா எல்லாத்துலயுமே வந்து 3 மைனஸ் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இது இப்படி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதையும் பார்த்து அதே மாதிரி மாடலான்னு பார்த்து அப்படி இருந்தா தான் நம்ம நெக்ஸ்ட்டுக்கு இங்க கண்டுபிடிக்க முடியும் அதே மாடல்ல. இப்போ பாருங்க HIGH. இப்போ ஆக்சுவல் பொசிஷன் ஃபர்ஸ்ட் எழுதுறோம். ஹெச்சோட ஆக்சுவல் நம்பர் என்ன வரும் 8. ஐயோட ஆக்சுவல் நம்பர் என்ன வருது 9. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க ஜியோட ஆக்சுவல் நம்பர் என்னது 7. ஹெச்சோட ஆக்சுவல் நம்பர் என்னது 8. இங்க இருக்குதா அப்படியே சொல்றேன் ஆக்சுவல் நம்பர். ஆக்சுவல் மீன்ஸ் கரெக்டான நம்பர், பிளேஸ்ல வர நம்பர். இப்போ வந்து இங்க ஆக்சுவல் என்ன கொடுத்துருக்காங்க நம்பரை 5 6 4 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்க -3 பண்ணோம்ல அதே மெத்தட்ல இது இருக்கான்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஏன்னா டைரக்டா வரல, ரிவர்ஸ்லயும் வரல. இப்போ -3 பண்ணி பாருங்க. இப்போ 8ல 3 கழிச்சுனா 5. அதே மாதிரி வந்து 9ல 3 கழிச்சாவல கரெக்டா 5. நெக்ஸ்ட் 7ல 3 கழிச்சாவல 4. 8ல 3 கழிச்சாவல 5. அப்ப கரெக்டா இருக்கு. அப்போ -3 பண்ணி வந்துக்கிற இது நம்பர்ல இருந்து ஆக்சுவல் நம்பர்ல இருந்து -3 கழிச்சு போட்டிருக்காங்க சீரீஸ்ல. அப்போ வரக்கூடிய ஆன்சரையும் கேட்டுக்கிற கொஸ்டினையும் அதே மாதிரி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்க HEEL. இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. HEEL ஆக்சுவல் நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதிங்க. அதோட பிளேஸ் ஆக்சுவலான பிளேஸ் வந்து ஹெச்சோட வேல்யூ என்ன வருதுன்னா 8. அதை போட்டுக்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதுக்கு வந்து ஈயோட வேல்யூ என்ன வருது ஆக்சுவல் நம்பரு 5. அதையும் போட்டுக்கிறோம். அகைன் HEEL அகைன் இன்னொரு இருக்கு, அதுக்கும் 5. நெக்ஸ்ட் எல்லுக்கு பாருங்க, எல்லோட வேல்யூ என்னது 12. ஆக்சுவல் நம்பர் எழுதுறோம். ஆனா கொஸ்டின் வந்து ஆக்சுவல் வந்து -3 பண்ணி ஆன்சர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த டைப்ல போட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம், இதே என்ன பண்ணோம் -3 பண்ணுங்க. அப்ப 8ல இருந்து 3 கழிச்சுனா வரும் 5. 5ல 3 கழிச்சா எவ்வளவு வரும் 2. அகைன் 5ல 3 கழிச்சுனா வரும் 2. 12ல 3 கழிச்சுனா வரும் 9. அப்ப ஆன்சர் வந்து 52 29. 5 2 2 9. இந்த மாதிரியும் நம்மள கேட்கலாம். ஏன்னா எல்லா மாடலையும் பார்த்துட்டு வந்திருக்கோம். இது வந்த நம்பர்ல இருந்து மைனஸ் பண்ணி கேட்கலாம், இல்லை ப்ளஸ் பண்ணி கேட்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க WORK. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 12 9 16 சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தா உமன் WOMAN என்ன வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சம்ல நம்ம என்ன பண்ணோம்னா அந்தந்த பிளேஸ்ல அந்தந்த வேல்யூ இருக்கான்னு பாத்துக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க டபிள்யூட ஆக்சுவல் வேல்யூன்னு பார்த்தா நம்ம ஃபார்வர்ட்ல வரும்போது டபிள்யூக்கு என்ன வேல்யூனா 23 வரணும். ஆனா இவங்க 4 கொடுத்துருக்காங்க. அப்ப நான் ரிவர்ஸ்ல இருக்கு. Z1ல இருந்து தொடங்குது. Z1 Y2 X3 W4. அப்ப டபிள்யூக்கு வந்து ரிவர்ஸ்ல 4ன்றத பிளேஸ் அசியூம் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஓவோட ரிவர்ஸ் வேல்யூ பாருங்க. எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர்னா மற்றது ரிவர்ஸ் தான். இப்போ ஓவோட ரிவர்ஸ் பாருங்க 12. அதுவும் கரெக்டா 12 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆரோட ரிவர்ஸ் வேல்யூ பாருங்க. இப்படியே வரும்போது Z1 வரும்போது நமக்கு ஆரோட ரிவர்ஸ் வேல்யூ வந்து கரெக்டா வந்து 9. அப்போ இதுவும் நம்மளுக்கு வந்து கரெக்டா 9 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேக்கு பாருங்க. கேவோட ரிவர்ஸ் வேல்யூ இங்க முடிஞ்சு இங்க வருது பாத்தீங்களா, கேவோட ரிவர்ஸ் 16. அப்ப கரெக்டா அப்ப எல்லாமே அந்தந்த லெட்டருக்கு ரிவர்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துட்டு உமனோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்ப அதுக்கு ரிவர்ஸ் வேல்யூ தான் போடணும். இப்ப பாருங்க WOMAN இதோட ரிவர்ஸ் வேல்யூ போட்டா ஆன்சர் முடிஞ்சது. இப்ப பாருங்க டபிள்யூட ரிவர்ஸ் என்னது 4. ஓகேங்களா. ஓவோட ரிவர்ஸ் வேல்யூ என்னது 12. எம்மோட ரிவர்ஸ் வேல்யூ என்னது இங்க இருந்து பார்க்கும்போது எம்மோட ரிவர்ஸ் வேல்யூ வந்து கரெக்டா இப்படி போயிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா எம்மோட ரிவர்ஸ் வேல்யூ வந்து 14. ஓகேங்களா. ஏவோட ரிவர்ஸ் வேல்யூ என்ன வருது அப்படியே பார்க்கும்போது 26. ஓகேங்களா. என்னோட ரிவர்ஸ் வேல்யூ பாருங்க. என்னோட ரிவர்ஸ் வேல்யூ வந்து 13. ஓகேங்களா. இதோட ரிவர்ஸ் நம்பர் வேல்யூ வச்சு அப்படியே போடுறோம். ஓகேங்களா. இது வேற மாதிரியும் சொல்லாங்க. அதாவது இங்க பார்க்கும்போது W வந்து என்ன வேல்யூ 4 கொடுத்துருக்காங்கன்னா டபிள்யூட ஆக்சுவல் பாருங்க. டபிள்யூக்கு வந்து கரெக்டா டைரக்டா ரிவர்ஸ் இப்படியும் சொல்லலாம், ஆப்போசிட் வேல்யூன்னு சொல்லலாம். அப்படியே எடுத்துக்கலாம், நீங்க ரிவர்ஸ்னு எடுத்துக்கலாம். டபிள்யூக்கு ஆப்போசிட் அது கரெக்டா 4. அதே மாதிரி ஓவோட ஆப்போசிட் என்னன்னு பாருங்க. ஓவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆப்போசிட் கரெக்டா அந்த நம்பர் வரும். ஓகேங்களா. இப்போ அந்தந்த வேல்யூ வச்சு போடலாம். நீங்க டைரக்டா A1ல இருந்து வரலாம், ரிவர்ஸ்ல வரும், இப்படியே வச்சு நீங்க ஆன்சர் போடலாம். புரியுதுங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். பைப் ஈக்குவல் டு 169 165 கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தா த லாஸ்ட் கோடட் அஸ் ஸ்வான் SWAN. அதாவது லாஸ்ட் கோடட்ஸ்னா ஸ்வானோட லாஸ்ட் நம்பர் லாஸ்ட் கோடுனா வரும் தான் கொஸ்டின். இப்படியும் கேட்கலாம். கொஸ்டின் வந்து இப்படி இது இல்லாம பைப்போட வேல்யூ இது ஸ்வானோட வேல்யூனா ஈஸியா போட்டுருவீங்க. கொஸ்டின்ல பைப்போட வேல்யூ கொடுத்துட்டு தென் லாஸ்ட் கோடட், அதாவது இந்த ஸ்வானோட லாஸ்ட் கோடு லாஸ்ட் நம்பர்னா வரும், அதுதான் அப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். ஆப்ஷன்லையும் கொடுத்துருக்கலாம். ஓகே, லாஸ்ட் நம்பர்னாவோ அதை வச்சு போடணும். அப்போ நீங்க முழு நம்பரை போட்டுட்டு லாஸ்ட் என்ன வருதோ அதை போட்டா ஆன்சர். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட்ல இருக்கா இன்டைரக்ட்ல இருக்கா நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்போ பார்க்கும்போது பியோட வேல்யூ வந்து 16. கரெக்டா நம்மளுக்கு பியோட வேல்யூ பாருங்க. இப்படி பார்க்கும்போது டைரக்டாவே நம்மளுக்கு பியோட வேல்யூ என்ன வருதுன்னா டைரக்டா 16 டைரக்ட் இதுலயே இருக்குது, டைரக்ட் நம்பர் இதுலயே இருக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்க ஐயோட வேல்யூ பாருங்க 9. டைரக்டாவே ஐயோட வேல்யூ வந்து 9 தான், 9ன்னு இருக்கு. நெக்ஸ்ட் பியோட வேல்யூ 16. அப்போ பியோட வேல்யூ 16 கரெக்டா இருக்கு.
நெக்ஸ்ட் அதுக்கடுத்து வந்து ஈயோட வேல்யூ வந்து 5, ஈயோட வேல்யூ கரெக்டா நம்மளுக்கு 5ன்னு. அப்போ எல்லாமே நம்மளுக்கு வந்து என்னன்னா டைரக்ட் இதுலயே இருக்கு. அப்ப நம்ம அதே மாதிரி ஸ்வானையும் நம்ம டைரக்டா இதுல எழுதிடலாம். இப்ப பாருங்க SWAN. இப்போ எஸ்ஸோட நம்மளுக்கு கரெக்டான பிளேஸ் என்ன வருதுன்னு பாருங்க. எஸ்ஸுக்கு கரெக்டான பிளேஸ் வந்து 19, அதை போட்டோம். நெக்ஸ்ட் டபிள்யூட கரெக்டான பிளேஸ் பாருங்க. இப்படி வரும்போது நம்மளுக்கு வந்து டபிள்யூட கரெக்டான பிளேஸ் வந்து 23, இதுவும் போட்டோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஏவோட கரெக்டான பிளேஸ் என்னது 1. நெக்ஸ்ட் பாருங்க என்னோட கரெக்டான பிளேஸ் பாருங்க. இப்படி வரும்போது நம்மளுக்கு டைரக்டா வரும்போது நம்ம வந்து M13, என்னோட வேல்யூ 14ன்னு போட்டோம். கொஸ்டின் வந்து இது ஆப்ஷன்ல குடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா கொஸ்டின் வந்து லாஸ்ட் கோடோட ஸ்வான். இந்த ஸ்வானோட கோட்ல லாஸ்ட் நம்பர் என்ன வருதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ லாஸ்ட் நம்பர் என்ன வருது 4. அப்ப ஆன்சர் வந்து 4. இப்படியும் உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஒவ்வொரு சம்மும் ஒரு மாடல்ல இருக்கு. ஆனா ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா. இப்போ VEIL இதோட லெட்டர் கோடிங் என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் கோடிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2592 அப்படின்னு சொல்லுங்க. அப்படின்னா மீட்டோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. எத்தனை டைம் நீங்க கோடிங் டிகோடிங் சம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி எப்படி வருதுன்னு கொஞ்சம் கான்செப்ட் புரிஞ்சிங்கன்னா ஈஸியா ஆன்சர் போடலாம். இப்போ பாருங்க VEIL என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஆக்சுவலா VEILக்கு நம்ம என்ன எழுதுவோம்னு ஃபர்ஸ்ட் பாத்துங்க. ஆக்சுவலா டைரக்ட் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் எழுதுவோம் VEIL. இப்போ வியோட நம்பர் என்னது டைரக்ட் மெத்தட்ல இப்படியே பார்க்கும்போது நமக்கு வந்து வியோட நம்பர் டைரக்ட் மெத்தட்ல 22 இது வந்துடும். ஓகேங்களா. ஈயோட நம்பர் என்னது டைரக்ட் மெத்தட்ல நம்மளுக்கு வந்து 5. டைரக்ட் மெத்தட்னா ஃபார்வர்ட்ல போற நம்பர்ஸ், இன்டைரக்ட்னா ரிவர்ஸ்ல போகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து ஐயோட ஆக்சுவலா டைரக்டா என்ன வருது 9, இதை போட்டோம். நெக்ஸ்ட் எல்லோட நம்மளுக்கு டைரக்டா எல்லோட நம்பர் என்னது 12, இதை போட்டோம். இப்படி போட்டு பாக்குறோம். ஆனா அவங்க கொடுத்துக்கிறது வந்து VILக்கு வந்து 2592 சொல்லியிருக்காங்க. ஆனா நம்மளுக்கு வந்து 22592 வருது, 12 வருது. என்ன விஷயம் இது? இன்டைரக்ட்ல போட்டாலும் இது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்டைரக்ட்ல பார்த்தா வியோட வேல்யூ வந்து 5 வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து 5 வந்துடும். அப்ப அதுக்கும் டேலி ஆகல. அப்ப டைரக்ட்லயும் டேலி ஆகல, இன்டைரக்ட்லயும் டேலி ஆகல. நான் என்ன சொல்ல ஃபர்ஸ்ட் சீரிஸ்ல -3 எதனா பண்ண முடியுமான்னு போட்டு பாக்குறோம். எப்படி பார்த்தாலும் இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு வித்தியாசம் இருக்கு. அப்ப என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பாருங்க இதோட நம்பர் எடுத்து எழுதுறோம் 2592 எடுத்து எழுதுறோம். இப்ப பாருங்க நல்ல நம்பரை நம்ம எல்லாம் பார்க்கும்போது இப்ப பாருங்க இந்த 2 இங்க கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு, 5 கரெக்டா இருக்கு, 9 கரெக்டா, இங்க இடத்துல 2 வந்துருச்சு. அப்ப இதுல என்ன விஷயம்னா 2 டிஜிட் இருக்கிறதுல லாஸ்ட் டிஜிட்டை எடுத்திருக்காங்க. 2 டிஜிட் வந்தா லாஸ்ட் டிஜிட் எடுத்துங்க, ஒரு டிஜிட்டா வந்தா அப்படியே போடணும். இதுதான் மெத்தட். கோடிங் டிகோடிங்ல நம்பர்ல வந்து 2 டிஜிட் வந்தா லாஸ்ட் டிஜிட் எடுத்திருக்காங்க, ஒரு டிஜிட் வந்தா அப்படியே போடுங்க. பாருங்க 2 டிஜிட் வந்து லாஸ்ட் டிஜிட் 2 எடுத்திருக்காங்க, போட்டாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இது 5 ஒரே டிஜிட் அப்படியே விட்டாங்க, சிங்கிள் டிஜிட். 9 சிங்கிள் டிஜிட் அப்படியே விட்டாங்க. இப்போ 12ல பாருங்க பார்க்கும்போது லாஸ்ட் டிஜிட்னா 2, அதை எடுத்து போட்டிருக்காங்க. அப்ப மெத்தட் வந்து சிங்கிள் டிஜிட் வந்தா அப்ப டைரக்டா போடணும், அந்த நம்பர் அப்படியே போடலாம். டபுள் டிஜிட் வந்தா லாஸ்ட் டிஜிட் எடுத்து போடுங்க, அதுவும் டைரக்ட்ல இருக்கிற நம்பர்ல. ஓகேங்களா. அந்த மெத்தட் தான். இப்போ நம்ம என்ன பண்றோம், அதே MEET அவங்க சொன்ன பிரகாரமே நம்ம போட போறோம். MEET. இப்போ பாருங்க எம்மோட வேல்யூ எழுதுங்க. எம்மோட வேல்யூ ஆக்சுவலா என்னது டைரக்ட்ல வரும்போது எம்மோட வேல்யூ வந்து 13. இந்த 13ன்றது நம்ம போடுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க ஈயோட வேல்யூ எழுதுங்க. ஈயோட வேல்யூ என்னது 5 போட்டுரும். நெக்ஸ்ட் ஈயோட வேல்யூ என்னது 5, அதையும் போட்டுரும். நெக்ஸ்ட் டீயோட வேல்யூ என்னது கரெக்டா பார்க்கும்போது டீயோட வேல்யூ டைரக்ட்ல நம்மளுக்கு டீயோட வேல்யூ வந்து 20. இப்போ இதையும் போட்டுட்டோம். இப்போ ஆனா இதுதான் ஆன்சர்ல போடக்கூடாது, ஏன்னா மெத்தட் வேற. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா டபுள் டிஜிட் வந்தா லாஸ்ட் டிஜிட் எடுத்து போடு, சிங்கிள் டிஜிட் வந்து அப்படியே போடு. அப்ப இது டபுள் டிஜிட்ல வந்திருக்கு 13 வந்திருக்கு. நம்ம எது எடுத்து போடணும், லாஸ்ட் டிஜிட் எடுத்து போடணும் 3 அப்படின்னு போடுறோம். இது சிங்கிள் டிஜிட், அதனால 5ன்றது அப்படியே போடலாம். இதுவும் சிங்கிள் டிஜிட், 5ன்றது அப்படியே போடலாம். இப்போ பாருங்க இது டபுள் டிஜிட்ல வந்திருக்கு, லாஸ்ட் டிஜிட் எடுத்து போடு 0. அப்ப ஆன்சர் என்னது 3550. ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. NEAT ஈக்குவல் டு 3409 அப்படி இருந்தா லேர்ன் LEARN இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு சம் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமா இருக்கு. இது எப்படின்னு பார்ப்போம். பாருங்க NEAT 3409 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், NEAT இதை போட்டு இதோட ஆக்சுவல் நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதிப்போம். ஓகேங்களா. ஆக்சுவலா என்ன டைரக்ட்லா இன்டைரக்டா ஃபர்ஸ்ட் பாத்துறோம். இப்போ வந்து ஆக்சுவலா என்ன பண்றோம், கரெக்டா என்ன பண்றோம், ABCDல வரும்போது நம்மளுக்கு இந்த n வந்து நம்மளுக்கு என்ன ஆக்சுவல் நம்ம இப்படி வரும்போது என்னோட வேல்யூ வந்து ஆக்சுவலா 14 அப்படின்றது வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஈயோட வேல்யூ பாருங்க, ஈயோட நம்பர் வந்து கரெக்டா 5ன்றது வரும். நெக்ஸ்ட் பாருங்க ஏவோட வேல்யூ வந்து நம்ம என்ன வரும் 1ன்றது வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டீயோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும், ஆக்சுவலா வரும்போது டீயோட வேல்யூ வந்து 20 இப்படி நம்பர் வந்துருச்சு. ஆனா நம்மளுக்கு கொடுத்துக்கிறது பாருங்க 3409 கொடுத்துருக்காங்க. எப்படி இது கொடுத்துருப்பாங்க, நம்ம என்ன பண்ணா அது கரெக்டா நம்ம போன சம் போடும்போது நம்ம 2 டிஜிட்டா இருந்தா லாஸ்ட் டிஜிட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 2 டிஜிட்டா இருந்தா இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதுல லாஸ்ட் டிஜிட் எடுப்போம் 4. ஆனா ஆக்சுவலா என்ன கொடுத்துருக்காங்க 3 கொடுத்துருக்காங்க. சரி நெக்ஸ்ட்டுக்கு போறோம். 5 வந்திருக்கணும், என்ன வந்திருக்கு 4 வந்திருக்கு.
1 வந்திருக்கணும், 0 வந்திருக்கு, 20 வந்திருக்கணும், 9 வந்திருக்கு. இப்போ நம்ம யோசிக்கணும். இப்போ 2 டிஜிட் மெத்தட் தான். ஆனா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ பாருங்க 14 4 ஃபர்ஸ்ட் டிஜிட் எடுத்திருக்காங்க. ஆனா 4ல இருந்து எதை மைனஸ் பண்ண 1 மைனஸ் பண்ணிருக்காங்க. இப்படின்னு கேட்கலாம் சம்மு. டைரக்டா லாஸ்ட் டிஜிட்ல ஒரு டிஜிட் எடுத்தோம், போன சம்ல பார்த்தோம். இப்போ பார்க்கும்போது லாஸ்ட் டிஜிட்ல 1 எடுத்திருக்காங்க. ஆனா 1 மைனஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அப்போ இப்போ நான் 14ல 1 மைனஸ் பண்ணா வரும்னா 13 ஆக்சுவலா வரும். அந்த 13ல 1 கழிச்சு இப்போ 13ல நம்ம என்ன பண்ணிருக்காங்க, 14 1 கழிச்சிட்டாங்க. அப்போ லாஸ்ட் டிஜிட் என்னது 3 அப்படி எடுத்திருக்காங்க. திரும்ப சொல்றேன் பாருங்க. என்னோட வேல்யூ 14. ஆக்சுவலா 2 டிஜிட் இருந்தா ஒரு டிஜிட் ஃபர்ஸ்ட் டிஜிட் எடுத்துக்கணும். அதாவது லாஸ்ட் 2 டிஜிட்ல செகண்ட் டிஜிட் எடுத்திருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு வந்து 4ன்னு இங்க எடுக்கல, 3 எடுத்திருக்காங்க. 5ன்னு எடுக்கல. இங்கே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். இங்கே 5னா 4 எடுத்திருக்காங்க. அப்போ 1 மைனஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் வந்து 1 மைனஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ 14ல 1 மைனஸ் பண்ணா 13. அதுல ஒரு டிஜிட் எடுத்து லாஸ்ட் டிஜிட், அதாவது 2 டிஜிட்னா லாஸ்ட் எடுத்து 3 போட்டிருக்காங்க. அதே மாதிரி 5ல 4 மைனஸ் பண்ணி நம்ம 1 மைனஸ் பண்ணி 4ன்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 1ல 1 மைனஸ் பண்ணா 0ன்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 20. என்னடா 20க்கு நம்ம 1 மைனஸ் பண்ணுங்க, மைனஸ் பண்ணா 19 வரும். 19ல இருக்கிற நம்ம லாஸ்ட் 2 டிஜிட் வந்து லாஸ்ட் டிஜிட் எடுத்து போடணும். அப்ப அந்த ஸ்டெப் பிரகாரம் 3 4 0 9ன்றதை இங்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவல் நம்பரை எழுதுறோம். நம்ம அந்த லாஸ்ட் 2 டிஜிட் 2 டிஜிட் இருந்தா லாஸ்ட் டிஜிட் எடுத்து பார்க்குறோம், வரல. அப்போ 1 மைனஸ் பண்ணா கரெக்டா வருது. இப்போ பாருங்க அதே மெத்தட்ல நம்ம என்ன பண்றோம், LEARN அப்படின்றத போட போறோம். LEARN. ஓகேங்களா? இப்போ பாருங்க ஆக்சுவல் நம்பரை நீங்க எழுதிடணும். ஏன் எல்லா சம்மும் எடுக்கிறோம்னா எந்த மாடலையும் கேட்கலாம். ஆனால் இந்த மாதிரி சம் வந்தா போடுறதுக்காக நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ LEARN அப்படின்னா எல்லோட வேல்யூ பாருங்க, கரெக்டான டிஜிட் வந்து இங்க என்ன வரும் 12. எல் கரெக்டான டிஜிட். ஈக்கு என்ன வரும் 5. ஏக்கு என்ன வரும் நம்மளுக்கு கரெக்டா 1. ஓகேங்களா? ஆறுக்கு என்ன வரும் 18. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எண்ணுக்கு என்ன வருது பாருங்க, கரெக்டான நம்பரா இப்படியே வரும்போது என்னோட ஆக்சுவல் நம்பர் வந்து நம்மளுக்கு வந்து M13, N வந்து 14. இதை போட்டோம். ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா 1 ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணிடுங்க. 1 மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டிஜிட் எடுத்து எழுதும். அதான் மெத்தட். இதுல வந்த நம்பர்ல 1 மைனஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் அந்த டிஜிட் டபுள் டிஜிட் இருந்தா செகண்ட் டிஜிட் எடுத்து எழுதிருக்காங்க, சிங்கிள் இருந்தா அப்படியே போட்டிருக்காங்க. இப்போ அது பிரகாரம் பார்த்தா இங்க 1 ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணிடுங்க. 1 மைனஸ் பண்ணும்போது இது 11 வரும், இது 4 வரும், இது 0 ஆயிடும், இது 17 வரும், இதுனா வரும்னா 13 வரும். ஓகேங்களா? 1 ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்துலயும் மைனஸ் பண்ணிடுறோம். இப்போ மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம 2 டிஜிட்டா இருந்தா லாஸ்ட் டிஜிட் எடுத்துக்கோ 1, ஒரு டிஜிட்டா இருந்தா அப்படியே எடுத்து போடு. ஓகேங்களா? ஒரு டிஜிட் அதனால அப்படியே எடுத்து போடுறோம். இது 2 டிஜிட் லாஸ்ட் டிஜிட் எடுத்துக்கோ 7, 2 டிஜிட் லாஸ்ட் டிஜிட் எடுத்துக்கோ 3. ஆன்சர் வந்து 14073. ஓகேங்களா? இந்த மாதிரி மாடலையும் கேட்கலாங்க. அதுதான் இந்த சம்ம எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, இதெல்லாம் எக்ஸாம் நீங்க எழுதும் போது பார்த்துருப்பீங்க. அதாவது பிக்சர் ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டுடியோ ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டெலிவிஷன் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம மெத்தட் பிரகாரம் இது எல்லாத்துக்கும் பியோட நம்பர் டியோட நம்பர் நீங்க ஃபார்வர்ட்லயும் போடுங்க, ரிவர்ஸ்லயும் போடுங்க. எப்படி போட்டாலும் கூட்டாலும் கழிச்சாலும் பெருக்கினாலும் வகுத்தாலும் இந்த 6ன்றது வராது. ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டுடியோ வந்து நீங்க தான் நம்பர் போட்டாலும் 5ன்றது வராது. இப்போ எந்த மெத்தட்ல போட்டுருக்காங்க, ரொம்ப ஈஸிங்க. அது நீங்க ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணணும். அதுல கரெக்டா ஈஸியா போடலாம். இப்போ பார்த்தா பிக்சரோட எத்தனை லெட்டர்னு பாத்துங்க. 1 2 3 4 5 6 7. பிக்சரோட லெட்டர் வந்து 7. ஓகேங்களா? அப்ப ஸ்டுடியோக்கு பாருங்க 1 2 3 4 5 6. ஸ்டுடியோட லெட்டர் வந்து 6. ஓகேங்களா? அப்படின்னு தான் டெலிவிஷன் நான் கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க பிக்சரோட லெட்டர் 7 ஆனா 6 கொடுத்துருக்காங்க. ஸ்டுடியோட நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அத லெட்டர் வந்து எத்தனை வருதுன்னா கரெக்டா 6 ஆனா 5 கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணிருக்காங்க 1 மைனஸ் பண்ணிருக்காங்க. டோட்டல் லெட்டர்ஸ்ல இருந்து நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து 1ன்றத மைனஸ் பண்ணிருக்காங்க. அப்ப 7 1 கழிச்சு 6. அதே மாதிரி பாருங்க இது டோட்டல் நம்பர்ஸ் லெட்டர் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு, மொத்தம் 6. அப்ப அதுல மைனஸ் பண்ணா 5. அப்ப ஈஸியா போடலாம். இதுக்கும் நீங்க நம்பர் என்னங்க 2 3 4 5 6 7 8 9 10. அப்ப 10 வருதுன்னா 1 மைனஸ் பண்ணுங்க. ஆன்சர் என்னது 9. இது ஈஸியா மார்க் எடுக்கலாம். இதுல நீங்க வந்து நம்பர்லாம் போட்டு சூஸ் பண்ணணும் ஒன்றும் அவசியம் கிடையாது. கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. JINX ஈக்குவல் டு 5862, ZEBU ஈக்குவல் டு 4371, FUZE 9143 அப்படி இருந்தா UNIX. இந்த மாதிரி 3 ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து இவங்களே ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. நம்ம லெட்டர் கோடிங்ல ஃபிக்ஸ்டு கோடிங் ஒன்று பார்த்தோம்ல, அதே மாதிரி நம்பர் கோடிங் இது ஃபிக்ஸ்டு கோடு மாதிரி இவங்களே வந்து இந்த லெட்டருக்கு இதுதான் நம்பர் சொல்லிட்டாங்க. அப்படி குத்து கேட்கற மாதிரி தான் இது நம்பர் கோடிங்ல ஃபிக்ஸ்டு நம்பர் கோடிங் மெத்தட். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து நீங்க நம்பர் ரிவர்ஸ்ல ஃபார்வர்டா பார்க்கணும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா புரிஞ்சுக்கலாம். 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஒன்று கேட்டா அதுல இருக்கிற லெட்டர்ல இருக்க நம்பர் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி போடணும். இதுக்கும் தனியா ஏக்கு 1 பிக்கு 2 அப்படிலாம் நீங்க அசியூம் பண்ண வேணாம். இவங்க என்ன நம்பர் சொல்லிக்கலாம் அதை வச்சு போடுங்க தான் சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க அப்படிதான் UNIX வேல்யூ கேட்டிருக்காங்க. UNIX இதான் இதோட வேல்யூ தான் ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்க
இவங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, ஜேக்கு வந்து 5 சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு தேவையான லெட்டர் மட்டும் எடுத்தா போதும். ஓகேங்களா? தேவையான யூக்கு இவங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, எங்கன்னா யூ இதோ சொல்லிருக்காங்க பாருங்க. யூவோட வேல்யூ வந்து 1. 4வது லெட்டர்ல 4வது நம்பர் 1. அப்ப இங்க 1ன்னு போடுறோம். நெக்ஸ்ட் n பாருங்க, n இங்க இருக்கு. என்னோட வேல்யூ என்ன சொல்லிருக்காங்க இவங்க? கரெக்ட்டா 6. அப்ப 6ன்னு போடுறோம். நெக்ஸ்ட் ஐ பாருங்க, ஐ இங்கே இருக்கு. ஐயோட வேல்யூ பாருங்க, ஐயோட வேல்யூ என்ன சொல்லிருக்காங்கன்னா 8. அப்ப 8ன்னு போடுறோம். நெக்ஸ்ட் எக்ஸ்ன்றது இங்கே இருக்கு. அப்ப 2. ஆன்சர் வந்து நம்மளனா 1682. இது ரொம்ப ஈஸி. டைரக்டா அவங்களே நம்பர் சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தா தெரியும். 3 ஸ்டேட்மெண்ட் ஒன்று கேட்டாவே நம்மளுக்கு வந்து அவங்களே நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ப ஈஸியா இதோட ஆன்சர் நம்ம போடலாம். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ப்ரொமோஷன் ஈக்குவல் டு ஒரு நம்பர் அவங்களே அலாட் பண்ணிருக்காங்க. ஏன் நம்பர் அலாட் பண்ணா பியோட வேல்யூ வந்து ஆக்சுவலா வந்து நீங்க நம்பர் பிரகாரம் பார்த்தா பியோட வேல்யூ ரிவர்ஸ்ல பார்த்தாலும் ஃபார்வர்ட்ல பார்த்தாலும் ரிவர்ஸ்ல பார்த்தா 16 வந்திருக்கணும். சாரி, ரிவர்ஸ்ல பார்த்தா நம்மளுக்கு வந்து 11 வந்திருக்கணும். ஃபார்வர்ட்ல பார்த்தா 16 வந்திருக்கணும். எந்த நம்பர்ல 3 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இவங்களே பாருங்க, ப்ரொமோஷன் அந்த வேல்யூக்கு வந்து இந்த லெட்டரோட கோடு வந்து 365458957 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மானிட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப நல்லா பாருங்க, இவங்க கேட்டுக்கிறத லெட்டர்ல ப்ரொமோஷன்லயே இந்த மானிட்டர்ன்ற வேர்டும் இருக்கும். நல்லா பார்த்தா தெரியும். அந்த மாதிரியும் கேட்கலாம். இப்ப பாருங்க, எம்ன்றது இருக்கு, ஓன்றது இருக்கு, என்னன்றது இருக்கு, அதே மாதிரி ஐன்றது இருக்கு, டீன்றது இருக்கு, ஓன்றது இருக்குது, ஆர்ன்றது எல்லாமே அந்த கொடுத்துக்குது. அப்ப ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ப நம்பர் கோடிங்ல இது ஃபிக்ஸ்டு மெத்தட். இப்ப நம்ம என்ன பண்றோம், அப்ப அதே அவங்க என்ன சொல்லிருக்காங்களோ அதே தான் இங்க ஃபார்வர்ட் நம்பர் ரிவர்ஸ்ல எதுவும் பார்க்கணும் அவசியம் கிடையாது. இப்போ வந்து MONITOR இதுதான் மானிட்டர், இதோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இங்க பாருங்க, எம்முக்கு இவங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணுங்க, 1 2 3 4வது நம்பர். இங்க நம்ம 4வது நம்பரா பார்க்கணும். ஓகேங்களா? அப்ப எம்மோட வேல்யூ என்னது 4. நெக்ஸ்ட் பாருங்க, ஓ 3வதா இருக்கு. ஓவோட வேல்யூ என்னது, அவங்க சொல்லிருக்க நம்பர் என்னது, ஓட வேல்யூ வந்து 5. ஓகேங்களா? நெக்ஸ்ட் n. இப்போ n பாருங்க லாஸ்டா இருக்கு. இது வந்து 7ன்னு சொல்லிருக்காங்க. நீங்களும் அதே நம்பர் அவங்க என்ன சொல்லுங்க அதுதான், நீங்க இங்க பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து பாருங்க, ஐயோட வேல்யூ நீங்க என்ன சொல்லிருக்காங்க, இங்க இருந்து நம்மளுக்கு 3வதா வருது. அப்போ 9. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டி பாருங்க, டீயோட வேல்யூ இங்க இருந்து 4வது லெட்டரா வருது 8. நெக்ஸ்ட் ஓ ஆல்ரெடி நம்ம கூட போட்டோம். ஓட வேல்யூ வந்து 5. நெக்ஸ்ட் பாருங்க, ஆரோட 2வது நம்பரா வருது 6. அப்ப இது இந்த மாதிரி சிங்கிள் லெட்டர் கொடுத்துட்டோம். அதுல இருக்கிற லெட்டர்ஸ் அப்படியே கேட்டாலும் நம்ம போடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இன்னைக்கு இந்த டைப் 2ல நம்பர் கோடிங்ல 15 சம் பார்த்துருக்கோம். 15 சம்லையும் வித்தியாச சம்லாம் நிறைய பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அதை வச்சு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஹோம்ஒர்க் போடுங்க. ஓகேங்களா? நீங்க இந்த ஹோம்ஒர்க் போடும்போது இப்போ கொஸ்டின் பாருங்க, படிச்சிடறேன் ஹோம்ஒர்க் கொஸ்டின். பிரதர் ஈக்குவல் டு 86 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாதர் ஈக்குவல் டு 58 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஸ்டர் ஈக்குவல் டு 90 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா மதர் அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. அதாவது அந்தந்த லெட்டருக்கு அந்தந்த டைரக்ட்ல என்னென்ன நம்பர் ஆக்சுவல் நம்பரை நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணா வருதான்னு பாருங்க. ஓகேங்களா? இல்ல ரிவர்ஸ்ல போட்டு ஆட் பண்ணா வருதான்னு பாருங்க. இதான் மெத்தட். அது பிரகாரம் எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு மதரோட வேல்யூ போட்டு பாருங்க. ஆன்சர்ல கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல ஆன்சர் பண்ணா ஈஸி ஆயிடும். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ER ஈக்குவல் டு 235 சொல்லியிருக்காங்க. TEA ஈக்குவல் டு 7238 சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னு பாருங்க. இதுல கேட்டுக்கிற லெட்டர், இதுல இருக்கிற லெட்டரை கேட்டிருக்கானா பாருங்க. அதோட வேல்யூ நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ்ட் நம்பர் கோடிங் மெத்தட்ல இருக்கான்னு பாருங்க. இல்ல டைரக்டா இதை பாருங்க, நீங்களே பார்த்து போடலாம். மூணாவது கொஸ்டின் பாருங்க, டிராக்டர் ஈக்குவல் டு 14 சொல்லியிருக்காங்க. ட்ராலி ஈக்குவல் டு 14 சொல்லலாம். அப்படின்னா ஸ்கூட்டர் எவ்வளவு நீங்க யோசிச்சு போடணும். இந்த மாதிரி ஒரு சம்மம் நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? நீங்க ஆக்சுவலா வந்து என்னோட வீடியோ பார்க்கும்போது தயவு செய்து நோட்டு பேனா கையில வச்சுங்க. ஒவ்வொரு சம்மும் நீங்களே எழுதி போட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கேலண்டர் கிளாக் எடுத்துக்கோம். மூணாவது நம்ம வந்து கோடிங் டிகோடிங் போயிட்டு இருக்கு. டைப் 2 நீங்க முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து டைப் 3 பார்ப்போம். ஓகேங்களா? பேராகிராஃப் மாடல கேர் கொஸ்டின் எப்படின்னு பார்ப்போம். தயவு செய்து நேற்று சொன்னதுதான், லாஸ்ட் வீடியோல சொன்னதாங்க. அதாவது தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். நீங்க முயற்சி எடுங்க. தினமும் ½ அன் அவர் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏதோ நானும் வீடியோ பார்க்குறேன் ஜஸ்ட் லைக் தட் தயவு செய்து பார்க்காதீங்க. காம்படிஷன் செலக்ட் ஆனால் கொஞ்சத்துக்கு ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும். ஹார்ட் ஒர்க் கொடுத்தா நம்ம வந்து செலக்ட் ஆக முடியும். ஏதோ பார்க்குறோம், ஏதோ ட்ரெயினில் போகும் பார்த்துட்டு அப்படியே விட்டுன்னு இருக்காதீங்க. நீங்கள் பேப்பர் நோட் பேனா எடுத்து நீங்கள் தயவு செய்து அதை ஒவ்வொரு சம்மும் எழுதி எப்படி போடுறேன்னு பாருங்க. நான் சம் போட்டால் நீங்களே போட ஆன்சர் போடுங்க. இல்லை நீங்களே யோசிச்சு ஹோம்ஒர்க் சம் போடுங்க. நீங்களே கொடுத்துரு கொஸ்டின் நீங்களே ஆன்சர் போட்டு பாருங்க. எவ்வளோ நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோ எக்ஸாம் அப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஏதோ நம்ம பார்த்துட்டோம் ஓகே நினைக்காதீங்க. இந்த மாதிரி கொஸ்டின் எங்கன்னா நீங்கள் கோடிங் டிகோடிங் பார்த்தா கூட அதில் டவுட் இருந்தால் கூட எனக்கு கமெண்ட் பதிவு பண்ணுங்க. அதுக்கு ஆன்சர் டெஃபினட்டாக போடுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து டைப் 3 பேராகிராஃப் மாடலில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து நம்ம ட்ரெயின் யுவர் பிரெயின் சேனலை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.